जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कुंडनम जय श्री राधा गोपाल जी करुणम जय गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम जय रूप रघुनाथ करुणम जय श्रीला पुरुபாத் महाराज करुणम என் குருநாக்கரும் தொடர்ந்து வந்து பாகவத ஆரம்பிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பகுதிக்கும் அடியன பணியாளர் ஹரே கிருஷ்ணா ஜெய ஜெகன் சுபத்ரா மகாராணிக்கு ஹரே கிருஷ்ணா. ஓகே, நல்லா இருக்கீங்களா? மதி எப்படி இருக்கீங்க? மதி இப்போ வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, வாங்கம்மா, தைமக்கம் வாங்க. எப்போ சண்டே தான் பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்பேன். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 4 ஸ்ரீ நாரதரின் தோற்றம் பதம் 5. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 4 ஸ்ரீ நாரதர் appear text 5 text 5 மதிஜி. दृष्ट्वानुयन्तं ऋषिम् आत्मजम् अभि अनग्नम् देव्यो हिरिया परिदा देव्यो हिरिया परिदादु नाशु तस्य चित्तरम् तद्विषया पृच्छति मुनो जागदुस्तवस्ति स्त्री पुंपिदा नातु शूदस्य विविक्त दृष्टे. ஓகே, மொழிபெயர்ப்பு எல்லாம் படிக்க நல்லா படிங்க. வியாசதேவர் தமது புதல்வரை பின்தொடரும் போது அவர் ஆடை அணிந்திருந்த போதிலும் ஆடையின்றி நீராடி கொண்டிருந்த அழகிய இளம் மங்கைகள் துணியால் தங்கள் உடல்களை மறைத்து கொண்டனர். ஆனால் அவரது புதல்வர் கடந்து செல்லும் போது அவர்கள் அப்படியே செய்யவில்லை. முனிவர் இதை பற்றி விசாரித்தார். அதற்கு அந்த இளம் பெண்கள் அவரது புத்திரன் தூய்மையடைந்த நிலையில் இருந்ததால் தங்களை காணும் போது ஆண் பெண் வேறுபாட்டை அவர் உணரவில்லை என்றும், ஆனால் முனிவரோ அத்தகைய வேறுபாடுகளை கொண்டிருந்தார் என்றும் கூறினர். ஹரே கிருஷ்ணா. ஓகே, போன வாரம் வந்து நம்ம வந்து எதை பற்றி பேசணும்னா பதம் 4 பற்றி பேசணும். ஓகே, 4வது ஸ்லோகம் பற்றி பேசணும். 4வது ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக யார் சொல்ல முடியும்? சிம்பிளாக ஸ்னேகா மதி, சிம்பிளாக மதி, ஒரே லைன். How important is it for you to listen? Shravana must be very careful when you listen to the thing, and you must understand all the tattva which are to get free from all the confusion. Very good, Madhaji. Very good. Okay. அதாவது போன வாரம் நம்ம எது படிச்சோன்னா சுகதேவ கோஸ்வாமி அவர் வந்து பக்தரான வேசதேவர் புத்திரர். ஓகே, சுகதேவ கோஸ்வாமி கிட்டேருந்து என்னது அவர் எப்படிப்பட்டவன் சொல்கிறாங்க. சுகதேவ கோஸ்வாமி வந்து யார்? இந்த ஸ்ரீமத் பாகவத்தை வந்து பேசினவர். ஓகேவா? ஆனால் சுகதேவ கோஸ்வாமி வந்து யாருன்னா ஒரு தூய்மையான பக்தர். ஓகேவா? அவர் வந்து அத்வைதத்தில் வந்து இருக்கிறாரு. அத்வைதம்னா என்ன சொன்னிருந்தேன்னா, துவைதம்னா 2. ஓகே, 2. ஓகே, அத்வைதம்னா ஒன்றுனா கடவுள்னா ஒருத்தர் தான். அந்த நிலையிலேருந்து மாறாமல் அவர் வந்து
ஒரே நிலையில் இருப்பவர். சில சமயத்தில் வந்து கடவுள் வந்து 3ஆக பிரிக்கப்படுது. கடவுள் வந்து எத்தனை வகை பிரிக்கப்படுது? 3ஆக. கேசவகாந்தமாக சொல்லுங்கள், வாட் இஸ் தட்? கல்யாணம் வந்து பிரம்மன். பிரம்மன்னா ஜோதி. கடவுள் வந்து ஜோதியாக முதல் பிரிக்கப்படுது. பிறகு பரமாத்மா, தென் பகவான். பகவான், ஓகே. பிரம்ம அது ஜோதி வந்து யார் 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 ஜோதி தேடி போவாங்க? அதாவது ஜோதியை தேடி வழிபடுறவங்க, அது கடவுளை ஆடுறதுக்கு உண்டான முதல் ஸ்டேஜ் ஜோதி, ஓகேவா? ஒளி வழிபடுறது, ஒளிய ஜோதி, அரும்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கரண ஜோதி இருக்குல்ல, ஜோதி வந்து கடவுளோடைய ஒரு விஷயம் தான், ஒரு அங்கம், ஒரு பார்ட், ஒரு இது. ஆனால் அது வந்து யார் வந்து போவாங்க, அது தேடி போகிறவங்க வந்து ஞானிகள். அதாவது ஞானத்தை தேடி போகணும், முக்தி அடையணும் அப்படி நினைக்கிறவங்க ஜோதி போவாங்க. அது முதல் ஸ்டேஜ். புரியுதா மிருஷ்ணா? ஓகே. தென் 2வது ஸ்டேஜ் வந்து என்னது? ரெண்டாவது கட்டம் கடவுள் பரமாத்மா. 2வது கட்டம் பரமாத்மா. கடவுள் வந்து பரமாத்மா உணரப்படுறாரு. இப்போ முதல் ஜோதிக்கு வந்து உருவம் இருக்கா? ஒளிக்கு உருவம் இருக்கா? ஜஸ்ட் ஒரு லைட்டு மட்டும் தான். உண்மையிலே மதி புரியுதா? மதி உங்கள் பேர் என்னது? சாரி, ஓகே மதி. உங்கள் பேர் மதிஜி? உங்கள் பேர் கோகில்வாணி மாதாஜி. ஓகே. கோகில்வாணி மாதாஜி, உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? ஓகே. அடுத்து வந்து ஜோதிக்கு வந்து உருவம் இல்லை, ஓகே. ஆனால் பரமாத்மா எங்கே இருப்பார் மிருஷ்ணா? பரமாத்மா எங்கே இருப்பார்? ஃபோன்லையா, புக்லையா, எங்கே இருப்பார்? இருதயத்தில் இருப்பார். கோகிலா மாதா புரியுதா? பரமாத்மா எங்கே இருப்பார்? இருதயத்தில் இருப்பார். ஓகே, புரியுதா பிரபு? ஓகே, ஜஸ்ட் கேளுங்க. கோகிலா சரி, பரமாத்மா வந்து இருதயத்தில் இருப்பார். அப்போ பரமாத்மா வந்து இருதயத்தில் இருக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, இப்போ இருதயத்தில் இருக்க பரமாத்மாவுக்கு ஒரு உருவம் இருக்குது. முதல் ஜோதிக்கு உருவம் இல்லை, 2வது வந்து உருவம் இருக்குது, ஓகேவா? ஆனால் அது என்ன உருவம் நிறைய பேர் தெரியாது. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலி வந்து பரமாத்மா வந்து லிங்க ரூபம்னு சொல்லுவாங்க. பரமாத்மா இருக்கிற லிங்க ரூபம். ஆனால் ஆக்சுவலி நம்ம பாகம் படிக்கும்போது பரமாத்மா வந்து விஷ்ணு இருக்கிறாரு. ஆனால் அந்த விஷ்ணு உடனே வந்து சரி, பரமாத்மா யார் இது பண்ணுவாங்க? இப்போ ஜோதினா என்னது ஞானிகள், ஓகேவா? பரமாத்மானா யோகி தான் வந்து பரமாத்மா இது பண்ணுவாங்க, இப்போ தியானம் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து தியானம் பண்ணி பரமாத்மா நோக்கி போவாங்க. அப்போ தியானம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு உருவம், முழு உருவம் சொல்ல முடியாது, ஜோதின்னு சொல்ல முடியாது. 2 கட்ட நிலையில் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிவலிங்கம்னு எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சிவலிங்கம் பார்த்திங்கன்னா, சிவபெருமான் கண்ணு காது கை இதெல்லாம் வச்சுருப்பாரு. ஆனால் சிவலிங்கத்துக்கு கண்ணு காதெல்லாம் இருக்கா? ஆனால் சிவலிங்கத்துக்கு உருவம் இருக்கா? உருவம் இல்லையா? இருக்கு. அதான் வந்து ஜோதி. உருவம் இல்லாததுக்கும் உருவம் உள்ளதுக்கும் நடுவில் வந்து பரமாத்மா, ஓகே. அது வந்து யார்? பரமாத்மா யார் நோக்கி போவாங்க? பரமாத்மா யார் மெடிடேட் பண்ணுவாங்க? யோகி. தென் 3வது கட்டம் தான் வந்து சாக்ஷாத் பகவான், பரமபுருஷ பகவான். நம்மள மாரி 2 கண்ணு 2 காது, நம்மளுக்கு மாரி கை எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட பரமபுருஷ பகவான் அவங்கள யார் தேடி போவாங்க? பக்தர்கள், டிவோட்டி. அப்போ பிரம்மனேதி, பரமாத்மேதி அண்ட் பகவானேதி, இந்த 3த்தையும் உணர்ந்தவங்க தான் வந்து முழுமையான பக்தர்கள். அது எல்லாமே இப்போ ஜோதி, பரமாத்மா அண்ட் பகவான், இது எல்லாமே ஒருத்தர்கிட்ட தான் வருது. அந்த ஒரே ஒரு ஆளை புரிஞ்சுக்கிறது தான் வந்து அத்வைதம். புரியுதா? அவங்க குழப்பம் பண்ணிக்க மாட்டாங்க. என்னங்க ஜோதின்னு ஒருத்தவங்க வழிபடுறாங்க, பரமாத்மா தியானத்துக்குன்னு ஒரு குரூப் போகுது, அப்போ நீங்கள் வேறு இப்படி சொல்லி கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து 1ஆம் மாதம் வந்துச்சுன்னா நாங்கள் தைப்பூசத்துக்கு வேறு போகிறோம். அப்புறம் வந்து 8ஆம் மாதமோ 7ஆம் மாதமோ வந்துச்சுன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வேறு போகிறோம். இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்கள் மனசு அலைப்பாயுது. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது இல்லைன்னா இது, அதானே? என்ன சொல்கிறீங்க கேசவகாந்தா மாதாஜி? உண்மை லக்ஷ்மி மாதாஜி, நீங்கள் எம்சி வர கொடுக்கணும். 1.5 மாதம் வரல நீங்கள். சரி, உண்மையிலே லட்சுமி மாதாஜி, மனசு இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதில் போவோம். திடீர்னு பார்த்தா 12ஆம் மாதம் ஐயப்பன் வந்துடுவார் வேறு. கரெக்டாக இல்லையா மாதாஜி? அப்போ எது? வாட் இஸ் த பரம்பொருள்? யார் இந்த பரம்பொருள்? கடவுள் வந்து ஒருத்தர் தான். நீங்கள் எந்த ரிலிஜன் போனோம், எந்த மதத்துக்கு போனோம், கடவுள் என்ற ஒருத்தர் தான். அந்த கான்செப்ட் யாரும் மாற்ற முடியாது. அந்த ஒருத்தர் யார்? கிருஷ்ணா கர்த்தரா இல்லை அல்லாவா? சொல்லுங்க மாதாஜி. லோன்னு வைக்கப்படுறாங்க. பகவான், பகவான் கிருஷ்ணர், ஓகேவா? நீங்கள் ஹரிகிருஷ்ணனுக்கு நல்ல பரவாயில்ல கிருஷ்ணன் சொல்கிறீங்க. உண்மையிலே விஷயம் மாதாஜி, நீங்கள் ஹரிகிருஷ்ணன் இருக்கிறீங்க, இதில் போய் பூந்துட்டீங்க, அதனால் நீங்கள் கிருஷ்ணன் சொல்கிறீங்க.
இப்போ நாங்கள் அதில் பூரலையே இப்படின்னு வெளியில் கேள்வி கேட்பாங்க. உண்மையிலே கோகிலா மாதாஜி வெளியில் பொதுமக்கள் கேட்பாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? இல்லைங்க கடவுள் கிருஷ்ணா கடவுள் எப்படி சொல்லுவீங்க? எவிடன்ஸோட சொல்லணும். உண்மையில் கிருஷ்ணா இதில் இப்படி போட்டிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு எவிடன்ஸ் வேணும். எதில் போட்டிருக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ். நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பேச எனக்கு இன்னைக்கு பிக் விஷயம் ஹெவி தத்துவம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு. எப்படி கிருஷ்ணர் எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? இல்லைங்க எல்லாமே போட்டிருக்கு. எப்படி சொல்லுவீங்க? ஏதாச்சும் ஒரு உதாரணம், ஏதாச்சும் என்ன எவிடன்ஸு? ஸ்ரேயா மாதாஜி, காவான் மாதாஜி. ஓகே, பகவானுக்கு வந்து 6 ஐஸ்வர்யங்களுக்கு 6 ஒப்புலன்ஸ் இருக்கும். ஓகேவா? பூர்ணமான அழகு, பூர்ணமான புகழ், பூர்ணமான பலம், பூர்ணமான அப்புறம் வந்து சக்தி, அப்புறம் பூர்ணமான வந்து துருவ மனப்பான்மை, அப்புறம் பூர்ணமான அறிவு. இந்த மாதிரி 6 முழுமையாக இருக்கும் கடவுளுக்கு. ஓகே, தென் வேறு என்ன எவிடன்ஸ் இது? லட்சுமி மாதாஜி, லீலைகள் முருகர் செய்யாத லீலைகளா? விநாயகப்பெருமான் பண்ணாத லீலைகளா? அப்படின்னா என்னது? வேறு என்னது? பகவத்கீதையில் வந்து பகவத்கீதை யார் எழுதுறா மாதாஜி? வியாசர் சொல்கிறார், வியாசர் எழுதலை. யார் எழுதுறா? விநாயகப்பெருமான். விநாயகப்பெருமான் எழுதும் போது துருதராஷன் பேசும்போது துருதராஷன் பேசுகின்றான். கரெக்டாக மாதாஜி? அப்புறம் வந்து வேறு யார்? சஞ்சயன் பேசும்போது சஞ்சயன் சொல்லும்போது சஞ்சயன் பேசுகின்றான் எழுதுறாரு. அப்புறம் அர்ஜுனன் பேசும்போது அர்ஜுனன் பேசுகின்றான். கிருஷ்ணன் பேசும்போது கிருஷ்ணர் பேசுகின்றான் எழுதலை. என்ன எழுதுறாரு? பகவான் பேசுகின்றார், ஸ்ரீ பகவான் உவாச்சான்னு எழுதுறாரு. அப்போ அவர் அங்கே ஏன் வந்து கிருஷ்ணர் படம் ஏன் பகவான் மாத்துறாரு? காரணம் விநாயகர் பெருமானுக்கு வந்து கடவுள் யாருன்னு தெரியும். ஓகே, அதே போல தான் சிவபெருமான் சொல்கிறாரு, ஆராதனம் விஷ்ணு ஆராதனம் சர்வேஷாம், பகவான் விஷ்ணு வழிபடுறது சிறந்தது சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. அதே சிவபெருமான் கலியுகத்தில் யாரா வராரு? கிருஷ்ணா நிரஞ்சனா, கலியுகத்தில் யாரா வராரு? சிவபெருமான் யாரா வராரு கலியுகத்தில்? ஆய் சங்கராச்சாரியார் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே. கோவிந்தம் யார்? மது கோவிந்தர் யாரு? கிருஷ்ணா. பஜ கோவிந்தம் பகவான் நாம சொல்லணும். யார் சொல்கிறா? ஆய் சங்கர் யாரு? சிவபெருமான். அப்புறம் இந்த மாரி வந்து எல்லாமே பகவான் தான் வந்து கடவுள்னு சொல்கிறாங்க. பகவான் அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் பரமபுருஷ பகவான். அதாவது நீங்கள் நல்லா ஒன்று ஒத்து பார்த்தீங்கன்னா பகவான் விஷ்ணு கூட கிருஷ்ணர் அவதாரம் தான் தவிர முழுமையாக பகவான் த ஏக்த சாம்ச கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் கிருஷ்ணர் தான் கடவுள். இப்போ ராமர், லக்ஷ்மண், நரசிங்கா, வாமனா, அப்புறம் வந்து பரசுராமா, பலராமர், விஷ்ணு இவங்க எல்லாமே பகவானுடைய அம்சங்கள் தான். ஆனால் சுயம் பகவான் யார்? கிருஷ்ணா. சுயம் பகவான் யார்? கிருஷ்ணா. எந்த கிருஷ்ணா? கிருஷ்ணன் 3. கிருஷ்ணன் எத்தனை வகை இருக்கிறாரு? 3 வகை இருக்கார். கிருஷ்ணன் 3 வகை இருக்கிறாரு. யார் சொல்ல முடியும்? இருங்க, நான் இது பண்ணுறேன். கேசவகந்தா மாதாஜி என்னை பாருங்கள். நிரஞ்சனா, கிருஷ்ணா 3 டைப், 3 வகை கிருஷ்ணா இருக்காரு. கல்யாணி வந்து ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை ஷாம சுந்தர் அந்த பேர் இல்லை, 3 டைப்பில் இருக்காரு. அதாவது மதுராவில் இருக்கும் போது துவாரகையில் இருக்கும் போது அந்த கிருஷ்ணர் வந்து நல்ல அழகானவர், நல்லா வந்து அழகானவர். அதுக்கு வந்து வெறும் கிருஷ்ணா சொல்லுவாங்க. அவர் வந்து வசீகரிப்பவர், வெறும் கிருஷ்ணா தான் அவர். தென் மதுராவில் இருக்கும் போது அவர் வந்து ஒன்றும் அழகானவர். அதாவது துவாரகையில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பொலிட்டிக்கலாக பேசுவார் கிருஷ்ணர், அரசியல் சூழ்ச்சிலாம் செய்வார். பாண்டவர்களே நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்க. உண்மையா இல்லையா மாதாஜி? நீங்கள் இது பண்ணுங்க, அது பண்ணாதீங்க. நீ போய் 5 கிராமம் கேளு, அப்படி இல்லைன்னா சண்டை போகிறதுக்கு இவரே பேசுகிறாரு. ஓகேவா? சாமவேத தான தண்டம். ஒரு விஷயத்தை டீல் பண்ணும்போது 4 விஷயம் கையாளணும். சாம வேத தான தண்டம். சாமனா அமைதியாக பேசுது. சாம வேதங்கன்னா சாஸ்திரத்தை கோட் பண்ணி பேசுறது. இது மாதிரிலாம் போட்டிருக்கே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. சாம வேத தான தண்டம். சரி, ஏதாச்சும் ஒன்று கொடுங்க, தானமாக கொடுங்க. 3வது வழியா தென் தண்டானா என்னது? மனுஷன் என்ன தண்டானா என்னது? சண்டை தான். அப்போ 4 வகையை கிருஷ்ணர் வந்து பொலிட்டிக்காக பேசி கீசி பண்ணுறாரு. இது எந்த கிருஷ்ணர்
மாதாஜி எந்த கிருஷ்ணர் இது? துவாரகிருஷ்ணன். அவர் வந்து வெறும் கிருஷ்ணர் தான். தென் மதுரா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கம்சனை சாவடிக்கிறாரு. கொஞ்சம் வந்து என்னதுன்னா அந்த மதுராவில் வந்து எல்லா டைப்பும் மக்களும் இருப்பாங்க. பொறாமையில் இருப்பாங்க, சில பேர் கிருஷ்ணரை பிடிச்சவங்க இருப்பாங்க, சில பேர் கிருஷ்ணரை வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்க, சில பேர் கிருஷ்ணரை வந்து காதலாக பார்க்கறவங்க இருப்பாங்க, சில பேர் கிருஷ்ணர் எல்லா கண்களுக்கும் கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காட்சி கொடுக்குறாரு. அது மதுரா கிருஷ்ணர். மதுரா கிருஷ்ணனுக்கு என்ன, அந்த கிருஷ்ணனுக்கு என்ன பேர்னா கிருஷ்ண தரா. முதல் கிருஷ்ணா, துவாரகைக்கு வந்து கிருஷ்ணா, மதுராவுக்கு வந்து கிருஷ்ண தரா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சண்டைலாம் போகிறாரு, கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறாரு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வேறு மாதிரிலாம் தன்னை வெளிப்படுத்துறாரு. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, பிடிக்காதவங்களுக்கு எதிரியாகவும் இந்த மாதிரிலாம் நிறைய கட்டுறாரு. ஓகேவா? இப்போ கம்சனுக்கு பிடிக்காது, அவருக்கு போய் என்ன கட்டி பிடிச்சாரு, போயிட்டு என்ன பண்ணார் கம்சனை போயிட்டு என்ன பண்ணார், கொண்டாரு. அப்போ பிடிச்சவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியும் பிடிக்காதவங்களுக்கு வந்து பிடிக்காத எதிரியாகவும் இருந்தார். அவரோட வேறுபாடு காமிச்சார். ஆனால் அதுக்கு மேலே எந்த கிருஷ்ணர்? பிருந்தாவன கிருஷ்ணர். எந்த கிருஷ்ணர்? பிருந்தாவன கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண தமா. கிருஷ்ண தரா அண்ட் கிருஷ்ண தமா. ஏன் பிருந்தாவன கிருஷ்ணர் வந்து ரொம்ப இந்த எல்லா கிருஷ்ணரோட பிருந்தாவன கிருஷ்ணர், அந்த நந்தன கிருஷ்ணர், யசோதா நந்தன கிருஷ்ணர் தான் வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட், மாதுரியம். அந்த கிருஷ்ணர் வந்து அவருக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அங்கே ஓன்லி வந்து அன்பு பரிமாற்றம் மட்டும்தான். அந்த கிருஷ்ணர் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்ச கலாபம்ஸ்டா கிருஷ்ணஸ்து பகவான். அந்த கிருஷ்ணர் தான், அந்த பிருந்தாவன கிருஷ்ணன் தான் முழு முதல் கடவுள். அவர் தான் முழு முதல் கடவுள். அவர் வேறு இடத்துக்கு போகும்போது தன்னோட கேரக்டரை மாற்றுறாரு. உண்மையான கேரக்டர் கிருஷ்ணனோட கேரக்டர் வந்து என்னதுன்னா, பிருந்தாவனத்தில் ஜாலியாக பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு சட்டைக்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு புல்லாங்க இடுப்பில் சொருவிட்டு மயிலை மேலே சொல்லிட்டு அந்த மாட்டு கொம்பை வந்து ஊதிட்டு மாடு மேய்க்கிறது தான். இதுதான் சுய பகவான். என்றைக்குமே கம்பெனியோட பெரிய ஓனர் வந்து வேலை செய்ய மாட்டார். சிஇஓ எங்கேயாச்சும் போய் கோல்ஃப் விளாண்டுருப்பார். உண்மையிலே மாதிரி அவர் கீழே இருக்க பல பிரான்ச்சில் கூட வந்து போய் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் எந்த வேலை செய்ய மாட்டை மேய்ச்சிட்டு சும்மா இருந்தோமா, நீ போய் கம்பெனியில் பண்ணோம்னா வேலை செய்ய, நீ போய் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணு, நீ போய் அது பண்ணு. நான் ரிலாக்காக உட்காந்துருக்கேன். உண்மையிலே மாதிரி கிருஷ்ணர் எங்கேயாச்சும் போட்டு மம்முட்டி கொத்த மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணர் எங்கேயாச்சும் போயிட்டு பெயிண்ட் அடிக்கணும் வேலைலாம் பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணர் எங்கே இருப்பார்? ரிலாக்காக இருக்கார் மாதிரி. அதான் மாதாஜி, எதுக்கு நீங்கள் கீழே வந்தீங்க, பூமிக்கு வந்தீங்க? பூமிக்கு வராமல் இருந்தால் இவ்வளோ ஜாலியாக இருந்துக்கலாம், அங்கேயே இருந்துக்கலாம். என்ன சொல்றீங்க கோகிலா மாதாஜி? அங்கேருந்தே இவ்வளோ ஜாலியாக இருந்துக்கலாம். அப்போ நம்ம திருப்பி அங்கே போகணும். அதுக்குண்டான ட்ரெயின் தான், அந்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின், பாகவதம் என்ற ட்ரெயின். இதில் ஒழுங்காக ஏறி அங்கங்கே வேடிக்கை பார்க்காம ஒழுங்காக பயணம் பண்ணணும். பாகவதம் கூட சொல்கிறது கேட்கணும். புரிதா இருந்துச்சுன்னா இல்லை நான் கொஞ்சம் எட்டி பார்க்குறேன், என்ன சொல்கிறீங்க லட்சுமி மாதாஜி? அப்புறம் ட்ரெயினை எட்டி பார்த்தீங்கன்னா கீழே விட்டிங்கன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. அப்போ திருப்பியும் முதலேருந்து ட்ரெயின் எடுக்கணும். ஓகே, அதனால் இங்கே கம் டு பாயிண்ட். பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் பேச மணி ஆயிடுது. ஓகே, கிளினிக் பாதம் 5. ஓகேவா? இப்போ தான் கிளாஸுக்கே வர போகிறோம். அப்போ இவ்வளோ தான் கிளாஸ் கொடுக்கலையா? ஓகே, ஏன்னா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பாகவதம் அடக்க முடியாது. ஓகே, இன்றைக்கி ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கன்னா, வியாசதேவர் வந்து அவரோட பையன் வந்து இவர் சுகதேவ கோஸ்வாமி. ஓகே, SUKA சுகதேவ கோஸ்வாமி. ஓகேவா? சுகதேவ கோஸ்வாமி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கதை சொல்லியிருக்கேன். 16 வருஷம் வயிற்றுக்குள்ள இருந்தார். அவர் வெளியே வந்தோடனே நடக்க ஆரம்பிச்சார். அவர் நடந்து போகும்போது வியாசதேவருக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஏக்கம், ஐயோ என் பையன் வந்து நடந்து போகிறான், விட்டுட்டு போகிறான்னு. ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு உலகத்தை பற்றுதலும் எனக்கு தேவையில்லை, குடும்ப பற்றுதல் உலக பற்றுதல் எதுவுமே வேணாம், நான் பகவானை நோக்கி நான் தியானம் பண்ண போகிறாரு. அப்போ வியாசதேவர் பையன் சுகதேவ கோஸ்வாமி வந்து நடந்து போகும்போது அவர் வியாசதேவர் பின்னாடிலேருந்து கூப்பிட்றாரு, சுகதேவா சுகதேவா சுகதேவ கூப்பிட்றாரு. அப்போ ஏ புத்ரா என் மகனே கூப்பிட்றாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா சுகதேவ கோஸ்வாமி காதலே வாங்கலை, எனக்கு எந்த பற்றுதல் வேணான்னு அவர் அப்படியே நேராக போகிறாரு. அந்த மரங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா மரங்களும் சேர்த்து கூப்பிடுது, ஏ புத்ரா உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, சுகதேவ கோஸ்வாமி உங்கள் அப்பா கூப்பிட்றாரு. அவர் எதை பற்றி கவலைப்படல. அப்போ அந்த நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு குளத்தங்கரை வருது, ஒரு பாண்ட், ஒரு குளம் வருது. அங்கே வந்து பெண்கள் குளிச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட ட்ரெஸ் இல்லை, அவங்க பாட்டு ஜாலி குளிச்சிருக்கிறாங்க. இது நான் சொல்கிறது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ குளிக்க முடியாது மாதாஜி. இப்போ வந்து வந்தீங்கன்னா முடிச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து குளிச்சிருக்கிறாங்க. குளிச்சிருக்கும் போது சுகதேவ கோஸ்வாமி 16 வயசு இளம் பையன்.
அப்போ அவர் நடந்து போகும்போது பெண்கள் வந்து சட்டையெல்லாம் போட்டு கவர்லாம் பண்ணல, அவங்க பாட்டு ஜாலியாக குளிச்சு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்கள் சாதாரண பெண்கள் இல்லை, அந்த பெண்கள் வந்து மிகப்பெரிய பகவான் தூய பக்தர்கள். சுகதேவ கோஸ்வாமி போகும்போது அவங்கெல்லாம் சட்டையெல்லாம் ஒன்றும் கவர் பண்ண, அவங்க பாட்டு ஜாலியாக குளிச்சு இருக்கிறாங்க. பின்னாடி பயணத்திட்டு வர வியாசதேவர் வரும்போது அவங்க எல்லாம் துணிலாம் போட்டு மூடிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, என் பையன் 16 வயசு இளம் பையன், அவன் பார்க்கும்போது தான் நீங்கள் துணிலாம் போட்டு மூடிக்கணும். நானே ஏற்கனவே வயசாச்சு, நானே 80-90 ஆச்சு, நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பிள்ளைங்களுக்கு நான் வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என் பையனை பார்த்து துணியை மூடாது நீங்கள், என்னை பார்த்து வந்து துணியை மூடுறீங்க? அந்த கேள்வி அங்கே நின்று கேட்குறாரு. அப்போ அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் சுகதேவ கோஸ்வாமி தூய்மையான பக்தர், ஏன்னா அவருக்கு ஆண் பெண் மரம் கழுதை நாய் பூனை இது எதுவுமே அவருக்கு வேறுபாடு இல்லை. அவர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை மட்டும்தான் பார்க்குறாரு. அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அவர் எல்லாத்தையும் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்குறாரு. புரியுதா கோகிலா மாதாஜி? ஆனால் நீங்கள் வியாசதேவர், நீங்கள் வந்து இது ஆணு இது பெண்ணு இது மரம் இது செடி இது பூச்சி இது நாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறுபாடு பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து உடலோட வேறுபாடு தெரியுது, உடலோட டிஃப்ரெண்ட், பாடியோட டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு. அப்போ அதனால உங்ககிட்டே நாங்கள் மறைச்சிக்கிறோம். உங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் வெறும் ஆத்மாவை மட்டும்தான் தெரியணும், ஆனால் உங்களுக்கு நாங்கள் பெண்களாக தெரியணும், அதனால தான் உடல் மறைச்சிக்கணும். இப்போ சப்ஜெக்ட் கதைக்குள்ளே போக வேண்டாம், கதை இதுதான். பட் இதுக்குள்ளே டீப்பான சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது, உண்மையான ஒரு இதுக்குள்ளே ஆழமான விஷயம் இருக்குது. அதாவது என்ன, நாங்கள் பூர்வம் என்ன சொல்லிக்கிறாருன்னா, கற்றறிந்த முனிவர்கள் தன்னடக்கம் உள்ள கற்றறிந்த பிராமணர்கள் சண்டாளர்கள் நாயை தின்பவன் நாய் அல்லது பசு ஆகியோரை தமது ஆன்மீகமான காட்சினா சமமாக காண்கின்றனர். இன்னைக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்னதுன்னா, தூய்மையான பக்தர், பியோர் டிவோட்டி, அதாவது சுத்த பக்தர், அவங்க எல்லாத்தையும் வந்து சமமாக தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அதாவது பண்டிதா சமதர்ஷனா சொல்லி பகவத்கீதை ஸ்லோகம் இருக்குது. ஓகே, அது ஒரு ஸ்லோகம் வந்து என்னதுன்னா, ஒரு வித்யா வினய சம்பனே பிராமணே கவி அஷ்டினி சுனிச்சேவ ஸ்வபாகேச்சா பண்டிதா சமதர்ஷனா. தேங்க்யூ மாதாஜி. வித்யா வினய சம்பனி, வித்யா மீன்ஸ் நாலேஜ், அறிவு. வித்யா வினய சம்பனி, யாருக்கு முழு அறிவு ஆன்மீக அறிவு கிடைக்குதோ, வித்யா வினய சம்பனே மீன்ஸ் எல்லாத்தையும் சரிசமம் பார்ப்பாங்க. ஆன்மீக நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறேன், என்றைக்குமே வந்து ஆன்மீக கல்வி ஆன்மீக நாலேஜ் வந்து 2 வகைப்படும். ஒன்று என்னது மேலோட்டமான என்னது, அப்பாட்ட விச்சார், மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது. ஒன்றுன்னு தத்துவ விச்சார், ஆழமாக தெரிஞ்சுக்குது. ஆன்மீக பாதையில் என்றைக்குமே தத்துவ விச்சார், தத்துவங்களை டீப்பாக புரிஞ்சுக்கணும். நாலேஜ் இல்லாமல் ஆன்மீக நாலேஜ் ஆன்மீக அறிவு இல்லாமல் நம்ம கிருஷ்ண பக்தியில் வந்து நம்ம வந்து பயணம் பண்ண முடியாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நாலேஜ் இல்லாமல் அறிவு இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த படிப்பினை இல்லாமல் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. சும்மா நான் கிருஷ்ணர் கும்புறேன் சாண்டிங் பண்ணுறேன்னா வராது. அந்த சாண்டிங் எப்படி பண்ணணும், அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தங்க பக்தராக வரணும்னா நிறைய ஸ்டெப்லாம் இருக்குது. ஆனால் சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குவா. இப்போ சுத்த பக்தராக வரணும், தூய்மையான பக்தராக வந்தால் பகவான் நோக்க போக முடியும். உண்மையிலே கேசவகந்தா மாதாஜி, இப்போ தூய்மையாக பக்தர் வரதுக்கு நிறைய ஸ்டெப்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்குது, ஒரே ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு வர்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய பாதைகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டுனா நம்ம தூய்மையாக பக்தராக ஆகிட்டோம்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யாருக்கு தெரியாது அது? பயப்படாதீங்க மதி, என்னை பாருங்க மதி, நான் யாரும் ஏச மாட்டேன். ஓகேவா? கிளாஸு தான் கொஞ்சம் நம்ம சிட்ட கொடுப்போம். ஓகே மதி, நான் ஏசுறேண்ணா. தெரியாது, நம்ம கற்றுக்க தான் வரும். நான் யார் ஏசி உங்களுக்கு கிளாஸில் வச்சு உங்களை இது பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. தெரியாத கற்றுக்க வரும். உண்மையிலேயே சரஸ்வதி மாதாஜி, என்னைக்காவது சேர்ச்சிக்கணும் மாதாஜி. கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன். அதுக்குன்னே பரவாயில்ல அப்படின்னு இல்லை, கேட்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நம்ம கேட்கணும். ஓகே, என்ன கேட்டேன் மாதாஜி? இப்போ நான் என்ன கேள்வி? பக்தராக தூய்மை பக்தராக ஒரு டிப்ஸ் யாருக்கு தெரியும்? லட்சுமி மாதாஜி, அதாவது தூய்மை பக்தராக ஆகுறதுக்கு என்ன டிப்ஸுனா நிறைய இருக்குது. நம்ம சிரவணம் கேட்கணும், சாட்டிங் எல்லாம் பண்ணணும். ஓகே, எப்போ நம்ம சுத்த நாமத்தை ஜெபம் பண்ணுறோமோ
சுத்த நாம ஜெபம் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்ம வந்து தூய்மையான பக்தர் ஆகிட்டோம்னு சொல்லி அர்த்தம். சுத்த நாம ஜெபம் பண்ணுறோன்னா இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது உண்மையில கல்யாணம் மாதாஜி? சுத்த நாம ஹரிகிருஷ்ண மந்திரத்தை அது வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா சொல்கிறேன். சுத்த நாமம் தான் கடைச்சி. சுத்த நாம பகவானோட தூய்மையாக நாம சொல்லணும். தூய்மையாக நாம சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா குவாலிட்டியும் உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்குன்னா நீங்கள் சுத்த நாமம் ஜெபம் பண்ணும்போது கிருஷ்ணரை நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. ஓகேவா? நீங்கள் கிருஷ்ணர் லீலைகளை வந்து பார்ப்பீங்க. மனசுக்குள்ளே கிருஷ்ணரை வந்து உள்ளே குடிக்கொண்டிருப்பார். நம்ம நிறைய என்ன நினச்சிக்கிறோம், நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. நம்ம என்ன நினச்சிக்கணும்னா கிருஷ்ணரோட ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த 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 பிக்சர் இருக்குல்ல, அந்த 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 பிக்சர் இருக்குல்ல, அந்த படங்கள அந்த படத்தை வந்து இந்த மூளைக்குள்ளே இந்த 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 புத்தியில் நினைக்கும் போது நான் கிருஷ்ணரை நினச்சிக்கிறோம் சொல்லி நம்ம வந்து தவறாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதை கிருஷ்ணரை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு போகிறோங்க. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ திடீர்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு இயற்கை காட்சிக்கு போகிறீங்க. மாதாஜி கொஞ்சம் இப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டெப் இப்படி வாங்க வந்து ஒரு லெஃப்ட் போங்க. ஓகே கரெக்டாக ஓகே லட்சுமி மாதாஜி. இப்போ எங்கேயாச்சும் ஒரு இயற்கை இடத்துக்கு போகிறீங்க, எங்கேயாச்சும் நேச்சுரல் இடத்துக்கு போகிறீங்க. அந்த நேச்சுரல் அந்த இயற்கை காட்சிலாம் பார்க்குறீங்க, நீர் வீழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு திடீர்னு நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காட்சியெலாம் உங்களுக்கு கனவு வரும். திடீர்னு ஒரு சினிமா பார்க்குறீங்க, ஒரு பேய் படமோ ஏதோ சூப்பர் ஹீரோ படம் பார்க்குறீங்க. அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காட்சியில் நினைவு வரும். நம்ம என்ன நினச்சிக்கணும்னா கிருஷ்ணன் நினைக்கிறது வந்து அந்த மாதிரி நினச்சிக்கணும். இப்போ கிருஷ்ணர் ஃபோட்டோ பார்த்துட்டு ஓகே நான் கிருஷ்ணர் நினச்சிட்டேன், கிருஷ்ணர் பிக்சர் வருது, அது கிருஷ்ணர் வந்து உள்ளே கூடிக்கொண்டிருக்கிறாரு கிடையாது. ஜஸ்ட் அந்த காட்சி உங்களை புத்திக்கு வருது. கிருஷ்ணர் எப்போ குடிக்கொண்டிருக்கிறாருன்னா இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற அனார்த்தம் அழுக்கெல்லாம் வெளியாகணும். அது கிருஷ்ணர் உள்ளே வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி தெரியும்? உள்ளே வந்துட்டாருன்னா நீங்கள் பண்டிதா சமதர்ஷன் எல்லாமே சமநோக்கில் இருக்கும் உங்களுக்கு. கிருஷ்ணர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டாருன்னா கிருஷ்ணர் வந்து உள்ளே வந்துட்டாருன்னா உங்களுக்கு எப்பவுமே இன்பமாக இருக்கும். நோ ஃபியர், பயம் கிடையாது, சோகம் கிடையாது, அப்புறம் வந்து குழப்பம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் வந்து சச்சிதானந்த விக்கிரகா. உள்ளே வந்துட்டாருன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே சமநோக்கில் பார்ப்பீங்க. இவன் கருப்பு, இவன் சோப்பு, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் வெள்ளக்காரன், இவன் நெகுரு, இவன் வந்து அது இது அதான் தெரியாது. பண்டிதா சமதர்ஷனா தென் தேங்க்யூ ஹரிகிருஷ்ணா. அப்போ என்னன்னா பகவான் வந்து உள்ளே வந்துட்டாருன்னா எல்லாமே சைசமாக பார்ப்போம். சாண்டிங் பண்ணும்போது கிருஷ்ணர் நாக்கள் நடனம் ஆடுவார். புரியுதா கிருஷ்ணா? கிருஷ்ணர் அதை டேஸ்ட் குலாப் ஜாமுன் வாய் வச்ச டேஸ்ட் கிடைக்குதுல்ல குலாப் ஜாமுன், அந்த மாரி அதோட பல மடங்கு கூட வந்து உங்களுக்கு உள்ள இன்பமாக இருக்கும். தென் நாக்கில் வந்து கிருஷ்ணன் நடனம் ஆடுவார். அது நாம வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 24 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுது. நம்ம ஒரு 2வது மாலை 3வது மாலை தொடும் போது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சுத்த நாமத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். என்னது சுத்தனம் வருது, அது வந்துட்டோன்னா எல்லாம் வந்துடும். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சுத்தனம் வர்றதுக்கு இந்த 10 நாம அபராதங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10 நாம அபராதம் அது மெயினாக 10 நாம அபராதம் மொத்தம் வந்து 52 அபராதங்கள் இருக்குது. ஓகே மாதிரி 52 அபராதம் இருக்குது. அந்த 52ஐயும் நம்ம வந்து எப்போ வந்து செய்யாமல் எதுவுமே செய்யாமல் நம்ம இருக்கிறோமோ தென் கிருஷ்ணர் இன்சைட் காம். அந்த 52 ஒரு நாள் நம்ம பேசுவோம் தனியாக. அது என்னென்ன ஓகே மாதிரி அந்த 52 பேசுவோம் தனியாக. அதெல்லாம் தனி சப்ஜெக்ட், அதெல்லாம் தனியாக ஒரு நாள் பேசுவோம். இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த டிப்ஸு சுத்தம் நம்ம ஜெபம் பண்ணணும் ஆரம்பிச்சிட்டோன்னா கிருஷ்ணர் எல்லாம் உள்ளே வந்துடுவார். அப்போ நம்மளுக்கு வந்து பண்டித சமம் எல்லாமே சமமாக பார்ப்போம். இங்கே சுகதேவ கோஸ்வாமி அதான் சொல்கிறாங்க, அவர் எல்லாம் சமமாக பார்க்குறாருன்னு என்ன அர்த்தம்? அவர் சுத்த நாம ஜெபம் பண்ணுறாருன்னு அர்த்தம் சுகதேவ கோஸ்வாமி. புரியுதா நான் பேச? புரியுதா? ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இப்போ பகவான் இப்போ வந்து பகவான் நம்ம வழிபாடுறோம், பகவான் பாதைக்குள்ளே போகிறோன்னா பகவான் பக்தி பாதையில் என்றைக்குமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட் மட்டும் அதுதான். பகவானோட பார்வைக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. இத்தனைக்கும் மிருகங்கள் கூட அவருக்கு வந்து பிள்ளைங்க மாதிரி தான். ஏன்னா பிதாகம் யஸ்ய ஜெகத்தோ, நான் தான் எல்லாருக்கும் பிதா, நான் தான் எல்லாருக்கும் அப்பா. ஓகேவா? அவர் தான் எல்லாருக்கும் வந்து அந்த என்னது எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறாரு. மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் அவர் தான் இருக்காரு. அப்போ எல்லாமே சமநோக்கில் பார்க்கணும். பகவான் சமநோக்கில் பார்க்குறாருன்னா பகவான் பக்தர்களும் சமநோக்கில் பார்க்கணும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மனசாட்சி நம்மக்கிட்ட கேட்கணும். இப்போ பிரபு நீங்கள் வந்து பிரபு சமமாக பார்க்க சொல்கிறீங்க, ஒருத்தவங்க கெட்டது செய்கிறாங்க, இல்லை ஒருத்தவங்க வந்து இது பண்ணுறாங்க, ஒருத்தர் இது பண்ணுறாங்க, அது நம்ம எப்படி சமமாக பார்க்குறது? உண்மையிலே கல்யாணி மாதாஜி, உண்மையிலே கிருஷ்ண மாதாஜி
அதுக்கு தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ சில பேர் தவறு பண்ணுறாங்கன்னா சொல்கிறவங்ககிட்ட டேரெக்டாக சொல்லலாம், ஓகேவா? அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட அந்த அந்த ஸ்பேஸு என்ன சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம், மாதாஜி இல்லை பிரபு நீங்கள் செய்யக்கூடாது பண்ணக்கூடாது சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்களோ உங்களுக்கு தெரியுதுன்னா அங்கே நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஆனால் இருந்த போதிலும் அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்க, யூ வாண்ட் டு ஹெல்ப் மாதாஜி, ஐயோ அவங்க செய்கிறாங்களே தவறு, ஆனால் நான் சொன்ன கேட்க மாட்டாங்க, ஆனால் அவங்க எப்படியோ சொல்லணுமே அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு யாராவது சீனியர் டிவோட்டி மூத்த பக்தர்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் சொல்லலாம், ஓகேவா? ஒன்று வந்து உங்களுக்கும் ஒரு பக்தருக்கும் உங்களுக்கு ஆகலை, பிடிக்கல, சரியாக வரல, வந்தால் இப்போ இதை பிரச்சனை ஆகுதுன்னா அந்த இடத்துல அவங்கள பார்த்தீங்கன்னா மூஞ்சி திருப்பி இப்படி போகிறது அப்படிலாம் வேணாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரிபோல் அவளை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கும் நான் நிறைய அதுக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது உத்தம அதிகாரி, மத்தியம் அதிகாரி அண்ட் கனிஷ்ட அதிகாரி. அது எப்படி நம்ம பழகணும், இப்போ யார் உத்தம அதிகாரி, யார் கனிஷ்டா, யார் இதெல்லாம் தெரியணும் நம்மளுக்கு. இதெல்லாம் தெரியலன்னா பிரபு அவங்க ஏசிட்டாங்க, நானே வரமாட்டேன் கோயிலுக்கு, பிரபு அவங்க வந்து இப்படி திட்டாங்க, நான் இன்னும் சமைக்க வரமாட்டேன், இன்னும் இவங்க சமைச்சா நான் வரமாட்டேன், அவங்க இது ஏன் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது? என்ன பிரபு எல்லாமே வெளியில் பிரச்சனை சொல்கிறேன்னா ஹரிகிருஷ்ணனுக்கு வந்தேன், ஹரிகிருஷ்ணன் வந்து அது இதோட பிரச்சனையாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க மாதாஜி? நான் உங்கள் மனசாட்சியாக இருந்தேன் நான் பேசுகிறேன், கரெக்டாக மாதாஜி? கிருஷ்ணன் அது மனசாட்சியா? இப்போ நம்ம உண்மையை பேசணும், ட்ரூத். நம்ம வந்து ஸ்பீக்கிங் ட்ரூத், உண்மையை பேசணும். இங்கே போட்டு நான் மழுப்பி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கட்டி பிடிச்சி தான் பழக்கணும்னா எங்கே எப்படி முடியும்? எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னா எப்படி முடியும்? முடியாது. அதனால தான் வந்து அந்த நம்மளுக்கு தெரியணும் நம்ம என்ன லெவலு, ஓகே நம்ம முன்னுக்கு இருக்கிறவங்க அவங்க என்ன லெவலு அப்போ தெரியணும். அப்போ அதுக்குண்டான எப்படி ட்ரீட்மெண்ட், அதுக்குண்டான எப்படி வழிமுறை வந்து சைத்தன்யமாக சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த நாலேஜ் இல்லைன்னா, இந்த ஞானம் இல்லைன்னா எப்படி இதில் சர்வை பண்ணுவீங்க? ஆமையை எப்படி பிடிச்சி தூக்கணும்? ஆமையை எப்படி தூக்கணும்? ஓட பிடிக்கணும், ஓகேவா? ரேபிட் எப்படி பிடிச்சி தூக்கணும்? ரேபிட்டை காது பிடிக்கணும். நாயை எப்படி பிடிக்கணும்? வாழை பிடிக்கணுமா? பின்னாடி அந்த முதுகை பிடிச்சி தூக்கணும், ஓகேவா? முதுகை பிடிச்சி தூக்கணும், ஓகேவா? முதுகை பிடிச்சி தூக்கணும், ஓகே? முதுகை பிடிக்கணும். இது இருக்க ஸ்வான் இருக்க, ஸ்வான் அங்சா இருக்க, அங்சாவை சொல்லுவாங்க ஸ்வான், அன்னம் ஸ்வான், ஓகே? அன்னத்தை எப்படி பிடிப்பீங்க? கழுத்தை பிடிக்கணும். இப்போ முந்தில எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அங்சா இருக்கும், குத்த வரும். உண்மையிலே கோகிலா மாதாஜி அது எப்படி பிடிப்பாங்க? அதை போயிட்டு இடுப்பை பிடிப்பீங்களா? அது அவர் மூஞ்சில் முத்தம் கொடுத்து போயிடும். என்ன பிடிக்கணும்? எதை பிடிக்கணும்? கழுத்தை பிடிக்கணும். பாம்பு வந்து எப்படி பிடிப்பாங்க? பாம்பு பிடிக்க மாட்டோம், ஆனால் பிடிக்கதான் எப்படி பிடிப்பாங்க? தலையை பிடிப்பாங்க. ஒவ்வொரு மிருகத்துக்கும் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடம் இருக்கு, கரெக்டா இல்லையா? ஒன்று தலை, ஒன்று கழுத்து, ஒன்று இடுப்பு, ஒன்று வந்து முதுகு, எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. அதே போல் தான் பக்தர்கள், அந்த மிருகம் சொல்ல வரல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். பக்தர்கள்லேயும் வந்து ஒருத்தக்கிட்ட ஹரிகிருஷ்ணா ஹரிபோல் அவ்வளோதான், அதோடு நீங்கள் போயிடணும். ஒருத்தக்கிட்ட ஹரிகிருஷ்ணா வந்து எப்படி இருக்கீங்க, என்ன நினைக்கிறது, எப்படி அவ்வளோதான். ஒன்றுத்துக்கிட்ட ரொம்ப எப்படி இருக்கீங்க, எப்படி போகுது, வாங்க உட்காந்து பேசலாம். சில பேர்கிட்ட கட்டி பிடிச்சி ஓகே எப்படி இருக்குது வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. சில பேர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி உங்கள் கருணை கொடுங்க. இந்த டிகிரி நம்மளுக்கு தெரியணும், இந்த டிஃப்ரெண்ட் தெரியும்னா உங்கள் மன கற்பனை வச்சு நீங்கள் யோசிக்கிறது கிடையாது, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். சாஸ்திரம் சொல்லிக்கும் போது நீங்கள் இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் உங்களுக்கு அப்போ தான் அந்த கண்ணு கிடைக்கும், இந்த விஷயம் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க, பல பிரச்சனைகள் மாட்டிக்குவீங்க. ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த நாலேஜ் கிடைக்கும் போது நீங்கள் எல்லோரும் சமநோக்கில் பார்ப்பீங்க, ஓகே? ஒன்று வந்து என்னதுன்னா பகவான் அந்த நீங்கள் உண்மையான நாலேஜ் கிடைக்காது. நீங்கள் பக்தராக ஆக தூய்மை பக்தராக நீங்கள் எல்லாத்தையும் வந்து சமநோக்கில் பார்ப்பீங்க. அதாவது என்ன, எப்படி சமநோக்குன்னு எப்படின்னா எல்லாரோட இதயத்திலும் நீங்கள் வந்து பரமாத்மா இருக்கிறான்னு சொல்லி பார்ப்பீங்க. அப்போ எதிரிக்கு கூட நம்ம வந்து இப்போ தூய்மை பக்தர் ஆகிட்டோம், எதிரி உங்களை வந்து நிறைய வந்து உங்களை வந்து படுத்திருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் தூய்மை பக்தர் ஆகிட்டீங்க, அவர் வரானா என்ன பண்ணுவீங்க? எதிரி வரானா என்ன பண்ணுவீங்க? அந்த ஹரிகிருஷ்ணன் நம்ம யாருக்கு சொல்கிறோம்? அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு நம்ம ஹரிகிருஷ்ணன் சொல்கிறோம், புரியுதா? ஓகே, ஹரிகிருஷ்ணன் சொல்கிறான். இப்போ அவங்க உங்களை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க வச்சுங்களேன். உங்களை படாத படிச்சிருக்கிறாங்க, சரியாக டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க.
உங்களுக்கு வந்து கொடூரம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நீங்கள் போயிடணும். அந்த ஹரே கிருஷ்ணா யார் நம்ம சொல்கிறோம்? உள்ளுக்குள்ள கூட பகவான் சொல்கிறோம். இந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். புரியுதா மாதாஜி? தென் அப்போ நம்ம என்ன ஆகிறோம், சொல்லி நம்ம வந்து தூய்மையாக பக்தராக ஆகிறோம். அது ஏன் நம்ம ஏன் அந்த மாதிரி சொல்கிறோன்னா, நம்ம எல்லாரோட இதயத்துக்குள்ளேயும் நம்ம வந்து யாரை பார்க்குறோம்? பகவானை, பரமாத்மா பார்க்குறோம். அதான் பண்டிய சமதர்ஷனா. இப்போ பகவானை வந்து ஓகேவா. இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்தரோட நேச்சர் என்னது? நேச்சர் என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து? இயற்கை. ஒரு பக்தரோட ஒரு இயல்பான விஷயம் வந்து என்னது? ஒரு தூய்மை பக்தரோட இயல்பான விஷயம் என்னதுன்னா, பகவானுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. என்னன்னா அதோக் சஜா. பகவானுக்கு வந்து பேருக்கு என்னது? அதோக் சஜா. அதோக் சஜானா என்ன அர்த்தம்? அதோக் சஜா என்ன அர்த்தம்? ஓகேல மாதிரி அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா ஒரு சின்ன புக்கு வந்து எடுத்துருவாங்க. எழுதுவீங்களா? இல்லை சரி இல்லை, கேளுங்க. ஓகே. பகவானுக்கு வந்து பேருக்கு என்னது? அதோக் சஜா. அதோக் சஜானா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து என்னன்னா புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். பியாண்ட் த சென்சஸ் மாதாஜி. புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். அக்ஸஜனா என்ன அர்த்தம்னா, அதாவது நம்மளுக்கு பௌதிகமானது, மெட்டீரியலானது. அக்ஸஜனா மெட்டீரியலானது. அதோக் சஜானா வந்து ஸ்பிரிச்சுவலானது, ஆன்மீகமயமானது, நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டது. புரியுதா கல்யாணம் வந்து யார் கிடைக்கல? அதோக் சஜா அண்ட் அக்ஸஜா. அதோக் சஜனா நம்மளோட புலன்களுக்கு, கண்களுக்கு, புத்திக்கு, மனசுக்கு அப்பாற்பட்டவர். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் மேட்டர் நல்லா கேளுங்க. ஓகே. இப்போ அதோக் சஜா பகவானுக்கு பேருக்கு அதோக் சஜா பகவான். ஓகே. ஏன் அவருக்கு அதோக் சஜா பகவான்னா, நம்மளுடைய புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், மனம், புத்தி, அகங்காரம் இதை வச்சுக்கிட்டு இந்த புலன்களை என்னது? இதெல்லாம் பௌதிகமானது, மெட்டீரியலானது. கண்ணு வந்து பல விஷயங்கள் பார்க்க சொல்லும், காது தேவை விஷயம் கேட்க சொல்லும், நாக்கு பல விஷயம் சாப்பிட சொல்லும். பிறகு வந்து மனசு சொல்லவே தேவையில்லை. அது என்ன பண்ணும் போது அவங்க இங்கே ஓடும். உண்மையிலையா? திடீர்னு நம்ம இருப்போம், திடீர்னு பார்த்தா நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி டக்குன்னு மனசு போகும். இல்லை திடீர்னு வீட்டில் படுத்துங்க நல்லா இருந்துக்குமே, இன்றைக்கி இந்த நாடகம் போயிடுச்சு, மனசு வந்து அங்கங்கே ஓடும். அப்போ இது மனம், புத்தி, அகங்காரம், புலன்கள் இது எல்லாமே பௌதிகமானது, மெட்டீரியல். புரியுதா? இந்த பௌதிகமான புலன்களை வச்சுக்கிட்டு மெட்டீரியல், அதாவது அக்ஸஜா, இந்த பௌதிக புலன்களை வச்சுக்கிட்டு அதோக் சஜா பகவான் எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும்? இப்போ தர்ஷனம் எடுக்கிறோமே, தர்ஷனம் எல்லாம் அலங்காரம் பண்ணி திறக்கிறாங்களே, உண்மையிலே ரியல் தர்ஷனம் நம்ம எடுக்கிறோமா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பௌதிகமான கண்ணு இருக்குல்ல, மெட்டீரியல் ஐஸ், இந்த கண்ணுக்கு வந்து இப்போ காட்சி தெரியல, இந்த கலர் லைட்டு கலர் பச்சை எல்லாம் தெரியல, இதேமாரி காட்சி தான் நமக்கு இங்கேயும் தெரியுது. இன்னைக்கு பச்சை கலரு, இன்னைக்கு மஞ்சள் கலரு, இன்னைக்கு கிருஷ்ண கலர், இங்கே இருக்க கலர் தான் நம்மளுக்கு தெரியுது. நான் யாரையும் குறை சொல்ல, சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்னன்னா, பௌதிகமான கண்ணு, இந்த மெட்டீரியல் கண்ணு இதை வச்சுக்கிட்டு பகவானை பார்க்க முடியாது. அவர்ல இப்போ நான் அலங்காரம் பண்ணி பார்க்குறேனே, அது உண்மையான பார்வை கிடையாது. அது வந்து பகவான் நம்மளுக்கு கொடுத்த மெர்சி, கருணை. இதாச்சும் உனக்கு தெரியட்டும், என்னுடைய வெளியிருக்கிற ரூபமாக தெரியட்டும். உண்மையான அதோக் சஜ பகவான் யாரு? அது எப்படி பார்க்கறது? எப்படி பார்க்கறதுனா, எப்போ நம்மளுடைய புலன்கள், இந்த அக்ஸஜா, இந்த புலன்களை எப்போ நம்ம வந்து ஆன்மீகமாக மாற்றுறோமோ, ஸ்பிரிச்சுவலாக மாற்றுறோமோ, அப்போ தான் நீங்கள் ரியல் பகவானை பார்க்க முடியும், ரியல் ஜெகநாதரை பார்க்க முடியும். அதுக்கு உதாரணம் சொல்வேன், யாரும் கோச்சிக்கூடாது. டிரான்ஸ்ஜெண்டர் ஃபோ. இப்போ நம்ம பார்க்குற விஷன் கலர் காம்பினேஷன், கலராக பார்க்குறோம். இப்போ வானொலி வந்து கலர் பார்ப்போமே, அதாவது நம்மளுக்கு வந்து என்னென்னா வெறும் வந்து கிருஷ்ணர் காட்சி கலரு அதுதான் நம்மளுக்கு தெரியுது. உண்மையில அதோக் சஜ பகவான் ரியல் விஷயம் நம்மளுக்கு இல்லை. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இப்போ கிருஷ்ணர் வராரு, காட்சி கொடுக்குறாரு. ஓகே, என்ன பண்ணுவோம் நம்ம? ஓ கிருஷ்ணா கோவிந்தா கத்துவோம், எல்லாம் ஒரு பண்ணுவோம். இப்போ அதே கிருஷ்ணர் ஒரு மணி நேரம் நிற்கிறாரு, என்ன பண்ணுவோம்? ஒரு மணி நேரம் அங்கேயே நிற்கிறாரு, என்ன பண்ணுவோம் நம்ம? கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லாம் பண்ணுவோம். அதே கிருஷ்ணர் 5 மணி நேரம் ஆச்சு அங்கேயே நிற்கிறாரு, என்ன பண்ணுவோம்?
என்ன பண்ண 5 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கிற என்ன பண்ணுவோம்? அங்கேயே அசரா நிற்போமா? இது வலிக்குது, நான் கொஞ்சம் நேரம் தொழில் போய்ட்டு வந்துடுறேன். சரி 5 மணி நிற்கிறேன் வச்சுக்கோங்க, 12 மணி நேரம் ஆச்சு, அதே கிருஷ்ணர் அங்கே நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கோகிலா மாதாஜி அசராம அங்கே நிற்போமா? 24 மணி நேரம் ஆச்சு, அதே கிருஷ்ணர் அங்கேயே நிற்கிறாரு. என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றது, தூங்குறது, உடல் உறவு கொள்வது, பாதுகாத்துக்கிறது. ஈட்டிங், ஸ்லீப்பிங் அண்ட் மேட்டிங் அண்ட் டிஃபெண்டிங். இந்த 4 பிரச்சனையும் இருக்கிறது வந்து மெட்டீரியல், பௌதிகமானது. இந்த 4 பிரச்சனையும் இல்லாதது வந்து ஆன்மீகமயமானது. இப்போ பகவான் பாண்டம்னா நிற்கிறாருன்னா காட்சி கொடுக்க வச்சுக்கல. இப்போ நீங்கள் அதுக்கு தானே கவலைப்படுறீங்க, அதுக்கு தானே பாடுபடுறோம். என்ன சொல்றீங்க லட்சுமி மாதாஜி, உஷா மாதாஜி? அதுக்கு தானே தேய ஓடு மாரி தேயிரும் பக்கத்து. இப்போ காட்சி கொடுக்குறாரு, இந்த காட்சி கொடுக்கும் போது நம்ம பார்க்குறோம். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, 5 மணி நேரம், 6 மணி நேரம், 12 மணி நேரம் ஆகுது. நம்ம என்ன நடக்கும் போத? சாப்பிட்றது, பசிக்கும். பசிக்குமா பசிக்காத மாதிரி? கிருஷ்ணரை கூப்பிட்டோம், இந்த ஆள் போக மாட்டார வேற. பசிக்கும், சாப்பிட்றது. தென் பௌதிகமான 4 விஷயம் சொன்னேன், நல்லா கேட்கணும். பௌதிகமான 4 விஷயம்: சாப்பிட்றது, பசிக்கும். அடுத்து என்னது? தூங்குறது. கிருஷ்ணா நீரு கிருஷ்ணா, தூக்கம் வரும். சாப்பிட்டு தூங்குறது, பிறகு உடல் ஒரு, அது ஃபேமிலி. ஐயோ பையனை ஸ்கூலில் விட்டனே, இப்போ ஏற்றணுமே, கதவு வந்து லைட்டாக சாதி தான் வந்து ஒன்றும் பூட்ட கூட இல்லை, காடி சரியாக பார்க்கிங் ஒன்றும் பண்ணலையே, வீட்டில் நேற்று வச்ச கறி இருக்குது, அதை வந்து ஐஸ் போட்டில் வச்சுருக்கணும், அது வைக்காமல் வந்துட்டனே. தென் தன்னை பாதுகாத்துக்கிறது. தன்னை பாதுகாத்து எப்படி? ரொம்ப நேரம் ஆச்சு, உட்காரலாமா வேணாம், கிருஷ்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், முடியலையே கிருஷ்ணா, என்னை உட்கார சொல்லு கிருஷ்ணா, என்னால் முட்டி வலிக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா? அப்போ நம்ம பௌதிகத்தில் இன்னும் நம்ம இருக்கிறோம். அதே கட் பண்ணி பாருங்கள். ஹரிதாஸ் தாக்கூர், அதாவது ஹரிதாஸ் தாக்கூர் யார்? சைத்தன்ய மகாபுருளில் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் யார்? பிரம்மா. அண்ட் இன்னொன்று கூட இருக்குது, பிரகலாதனும் பிரம்மா சேர்ந்தா ஹரிதாஸ் தாக்கூர் வராங்க கலியுகத்தில். ஓகேவா? ஹரிதாஸ் தாக்கூர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாரு? கிட்ட 24 மணி நேரம் சொல்ல முடியாது, ஒரு 22 மணி நேரம். ஓகே, 1 hour ரெஸ்ட் கொடுக்குறாரு, 1 hour ரெஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ 22 மணி நேரம் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவரும் நம்ம கண்ணு காது மூக்கு வாய் இதுதான் உண்மையிலே கிருஷ்ணகதா மாதாஜி. அப்போ அவருடைய சென்சஸ் புலன்கள், அப்போ அவருக்கு என்ன ஆகிருக்கு? அவர் புலன்கள் கட்டுப்படுத்தல, அவர் சென்சஸ் வந்து என்னவா மாறிடுச்சு? அதோக் சஜாவாக மாறிடுச்சு, ஆன்மீகமாக மாறிடுச்சு. புரியுதா? அவருக்கு ஆன்மீகம் மாறினால தான் அவருக்கு பசிக்கல, தூக்கம் வரல, அவருக்கு வந்து நாமத்திலேருந்து ருசி போல, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த 1 மணி நேரம் எதுக்காகனா, அவர் வந்து குளிச்சுட்டு இது பண்ணோன்னே திருப்பியும் அவர் என்ன பண்ணுவார்? நாமஜபம் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன சொல்கிறேன், அந்த பாயிண்ட் என்னதுன்னா, உங்களை 24 மணி நேரம் ஜபம் பண்ண சொல்ல, நம்ம பகவானுக்கிட்ட போகணும்னா, பகவானுக்கிட்ட அடையணும்னா பாடு பாடுறோம்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய புலன்கள் சென்சஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகம் மாற்றணும். ஆன்மீகம் மாற்ற நம்மளுக்கு எல்லாமே சமமாக தெரியும். பகவானோட உண்மையான தரிசனம் கிடைக்கும். அப்போ உண்மையான தரிசனம் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது, நம்மளுக்கு டயர்ட் ஆகாது. 12 மணி நேரம் என்ன, 25 மணி நேரம், 30 மணி நேரம், 60 மணி நேரம் நின்றாலும் நம்ம அசராமல் அங்கேயே நம்ம நிற்போம். ஏன்னா பகவான் வந்து ஆன்மீகமயமானவர், சச்சிதானந்த விக்கிரகா, டிரான்சடென்டல். நம்மளும் வந்து சச்சிதானதாக மாறிடும், நம்மளும் ஆன்மீகமாக மாறிடுவோம். அப்போ ஆன்மீகம் ப்ளஸ் ஆன்மீகம் எப்படி டயர்ட் ஆகும், எப்படி தூக்கம் வரும், எப்படி அது வந்து பசிக்கும்? பசிக்காது. அப்போ நமக்கு டயர்டாக தூக்கம் வருது, என்ன ஆகுதுன்னா நம்மளோட புலன்கள், நம்மளோட சென்சஸ் ஒன்றும் மாறலை. அப்போ என்ன பண்ணணும் பிரபு? கரெக்டாக இல்லை கிருஷ்ண மாதாஜி, கரெக்டாக இல்லை கிருஷ்ணா? நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பக்தரோடைய சங்கம் எடுத்துக்கணும். யார் வந்து புலன்களை வந்து ஆன்மீகமாக மாற்றிருக்கிறாங்களோ அவங்களுடைய சங்கம், அசோசியேஷன் எடுத்துக்கணும். அதாவது ஒரு இரும்பு ஐஸ் தண்ணியில் போட்டிங்கன்னா இரும்பு எடுக்கும்போது எப்படி இருக்கும்? சுட இருக்குமா? கூலாக இருக்கும், ஜில்லுனா இருக்கும். ஒரு இரும்பு எடுத்து, ஒரு இரும்பு ரோட்டை எடுத்து நெருங்கில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்குமா? வச்சு உடம்புல வச்சுக்கலாமா? எப்படி இருக்கும்? இரும்பு எப்படி இருக்கும்? சூடாக்கும். இரும்பை எதில் போகிறோமோ அது அதன் தன்மையாக மாறும். அதே போல் நம்ம யார் கூட சேர்றோம், பழகிறோம், பேசுகிறோம், எசோசியேட் பண்ணுறோம் சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதாஜி.
ஓகேவா? எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யாரு கூட சேர்றோம், பழகுறோம், யாருக்கிட்ட இருந்து கேட்குறோம், ஞானத்துக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரு கூட சேர்றோமோ, யாரு கூட பழகுறோமோ, யாரு கூட எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, யாருக்கு ஞானம் கற்றுக்கிறோமோ, அந்த பழக்கம் அப்படியே வரும். அதனால தான் வந்து என்னதுன்னா அசாவு சங்கம் இருக்கக்கூடாது. அதான் பக்தர் இல்லாதக்கிட்டே சங்கம் வச்சக்கூடாது. அதுக்காக நீ பேசாமல் மூஞ்சி திரும்பி போடுன்னு சொல்லவில்லை. எவ்வளோ வேணுமோ அவளை அது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வெளியிலலாம் பழகுறோம், ஆனால் நம்மளுக்கு வந்து பக்தர்கிட்ட தான் நம்ம முழுமையாக பழகணும். பக்தர்கிட்ட தான் எக்ஸசைஸ் எடுத்துக்கணும். வெளியிலங்கிட்ட ஒரு அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கு எப்படி உதாரணம் சொல்கிறாங்கன்னா, ஒரு டொமேட்டோ இருக்குல்ல, ஒரு டொமேட்டோ தக்காளிக்காவா டொமேட்டோ பழம், தக்காளிக்காய் பழம், அதை உங்கள் நெத்தியில் வச்சிடணும். ஜஸ்ட் ஒரு புரிதுக்காக சொல்கிறேன், உங்கள் நெத்தியில், ஓகேவா? ஒன்று சேர்த்து உங்களை வெளியில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ யாரோ பக்தர் இல்லை, அவங்களையும் வந்து இது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது செஞ்சு பார்க்குறதுக்கு இல்லை, அந்த சப்ஜெக்ட் புரிதுக்காக. அப்போ 2 பேரும் இவங்க 2 பேர் நெத்திக்கு நடுவில் டொமேட்டோ வச்சுட்டோம், ஓகேவா? இப்போ 2 பேர் நவந்தாங்கன்னா அந்த டொமேட்டோ என்ன ஆகும்? கீழே விழுந்து என்ன ஆகும்? நாசமாக போயிடும். 2 பேர் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க, என்ன ஆகும்? அப்பயும் நாசமாக போயிடும், வீணாக போயிடும். டொமேட்டோ கீழே விழக்கூடாது, என்ன பண்ணணும்? கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? ரொம்ப ஏன் விட்டிக்கக்கூடாது, ரொம்ப வெளியே இருக்கக்கூடாது. புரியுதா லட்சுமதிஜி? இந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் வரைக்கும் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். புரியுதா? ரொம்ப ஒட்டிக்கக்கூடாது. என்ன எல்லாமே வச்சுக்கலாம், உதவி செய்யுங்களா, என்ன பண்ண எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப இது பண்ணி ஓகே நீ பிரபு ஏதோ பேர் வச்சுக்கலாம், ஒரு குமார் வச்சுங்களேன், குமார் வா நம்ம இங்கே போவோம், அங்கே போவோம், அவர் தேவையானது கூட்டு போவார். அங்கே போயிட்டு பிரபு நீங்கள் ஏன் ஒரு கிளாஸ் வரல? இல்லை பிரபு இன்றைக்கி அம்மாவுக்கு எமர்ஜென்சி, அப்படி போய் சொல்லிட்டு அங்கே கூட போகிறது. அது சொல்லி என்ன ஆகும்? பக்தி இல்லாத சங்கம் என்ன பண்ணும்? உங்களுக்கு கொஞ்சமாக கிருஷ்ணக்கிட்டேருந்து வெளியாக்கிடும் இல்லையா? அப்போ கிருஷ்ணர் பக்தி வந்து நம்ம சொன்ன ட்ரெயின் மாதிரி, அந்த ட்ரெயினை எட்டி பார்த்து திடீர்னு எகை குச்சி என்ன ஆகும்? நமக்கு அடிபட்டுரும். அந்த மாதிரி தான் பக்தி இல்லாத சங்கத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த டொமேட்டோ உதாரணம் வச்சுக்கும் போது வீட்டில் போய் ஷேர் பண்ணுங்க பிரபுக்கிட்ட. பக்த சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு விஷயம், நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, கொஞ்ச நேரம் நான் முடிச்சிடுறேன். ஓகே, இன்னொரு சப்ஜெக்ட் பண்ணிட்டுனா, இது எதுக்கு சொன்னால் நம்ம வந்து பக்தராக மாறணும். அந்த பக்தராக மாறினா, தூய்மை பக்தராக மாறினா நம்மளுக்கு சமமான பார்வை கிடைக்கும். அது எப்படி மாறுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு என்னது? நம்ம புலன்களை வந்து ஆன்மீகமாக மாற்றணும். ஏன்னா பகவான் அதோக் சஜா, பகவான் ஆன்மீகமானவர். அப்போ நம்ம பகவான் தெரியணும்னா நம்மளும் ஆன்மீகமாக மாறணும். நான் வந்து சேத்துல இருந்துக்கிட்டு, நான் வந்து சேத்துல இருக்கிறேன், நான் சேத்தோட வீட்டுக்குள்ளே போக முடியுமா? அம்மா என்ன பண்ணுவோம்? தொடப்பக்கட்டையில் அடிப்பா. அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போகணும், என்ன பண்ணணும்? காலெலாம் கழுவிட்டு சுத்தமாக போகணும். அதானே முந்தியெல்லாம் வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கால் கழுவிப்போம். ஆனால் இப்போ இருக்கா தெரியல. ஆனால் வெளியிலேருந்து உள்ளே போனால் காலை கழுவிட்டு போகணும் நம்ம. அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியுது, வீட்டுக்குள்ளே போனால் சுத்தம் பண்ணணும். அதே போல் ஆன்மீகத்துக்குள்ளே போகணுன்னா நம்ம புலன்களை வந்து ஆன்மீகமாக மாற்றணும். நம்ம அதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னதுன்னா, அது சொன்ன ரொம்ப டைம் எடுக்கும், பட்டு சிம்பிளாக நான் வச்சுக்கிறேன்னே. ஓகே, நான் வேறு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா அது ஒன்று நிறையா இருக்குது. சப்ஜெக்ட் சும்மா சாதாரணம் இல்லை. நான் சொன்னது இப்போ வந்து இதுலேருந்து இப்போ இங்கே மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று பாருங்கள், இது இருக்குது எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ மெனி சப்ஜெக்ட், இது நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? அதனால் நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து பகவான் பக்தராக ஆகிறோம்ல, ஓகேவா? இது கொஞ்சம் ரொம்ப வந்து டஃப்பானது தான். ஆனால் ஜஸ்ட் பொறுமையாக கேளுங்க. தென் சொல்லி நம்ம வந்து அடிக்கடிக்க பேச அது உங்களுக்கு பழகிடும். பகவானை வந்து நம்ம வந்து கதையெல்லாம் கேட்குறோம், பகவானை புரிஞ்சுக்கிறோம்ல. பகவானை ஓகே, உதாரணம் வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்லாம் இருக்குல்ல, திங்ஸ்லாம் இருக்குல்ல மாதாஜி, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கு, அளக்கிறதுக்கு உயரம், அகலம், இருக்குன்னா நீட்டு, இந்த 3 விஷயம் தான் இருக்குது. உண்மையா இல்லையா? இப்போ உள்ளுக்குள்ளே தண்ணி அது வேல்யூவில் அதெல்லாம் இல்லை. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணம் வச்சுங்களேன். இப்போ இந்த தூண் இருக்குது, உயரம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, பிறகு வந்து இந்த நீட்டு எவ்வளோ. அதே போல் தான் இந்த உயரம், அகலம், நீட்டு. இல்லை சில இடத்துல ஒரு உயரம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் இந்த 3க்குள்ளே தான் இருக்கும். உயரம், அகலம், நீட்டு எல்லாமே. இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே உயரம், அகலம், நீட்டு. உயரம் வந்து மதஜி என்னது என்ன சொல்லுவாங்க? லென்த்து. அப்புறம் வந்து வெத்து. பிறகு வந்து என்னது ஹைட்டு. புரியுதா மதஜி? அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது உயரம், அகலம், நீளம், இந்த 3க்குள்ளே தான் இந்த உலகத்தோடு எல்லாமே அடங்கியதுக்கு. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா
3 டைமென்ஷன். இது வந்து என்ன 3 டைமென்ஷன். இந்த 3 டைமென்ஷன்ல தான் இந்த உலகத்தோட விஷயங்கள்லாம் இருக்குது. புரியுதா மாதாஜி? ஃபோன் எடுத்துக்கோங்க, இந்த கர்த்தால எடுத்துக்கோங்க, எது எடுத்துக்கிட்டாலும் நீட்டு அகலம் உயரம் அவ்வளோதான் இருக்கும். இல்லைன்னா சில இடத்துல நீட்டு அகலம் இருக்கும், உயரம் இருக்காது. ஆனால் எப்படி எடுத்தாலும் இந்த 3 விஷயத்துக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இது வந்து என்னென்னா இந்த உலகத்தோட விஷயங்கள் எல்லாமே 3 டைமென்ஷன் தான் இருக்குது. ஆனால் பகவான் வந்து அதே மாதிரி 3 டைமென்ஷனில் நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது உயரம் அகலம் இது அதில் உயரமாக இருக்கிறது அகலமாக இருக்கிறது கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி தானே இத்தனை 6 ஃபீட் அந்த நீங்கள் அந்த மாதிரி பகவான் அளக்க முடியாது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்? இந்த சப்ஜெக்ட்டு ஒரு தூய்மையான பக்தர் ஆகுறீங்கன்னா சொல்லி நம்ம தூய்மை பக்தர் ஆகுனா பகவான் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? பகவான் இப்போ இந்த உலகத்தில் பார்க்குற பொருள் வந்து 3 டைமென்ஷனில் இருக்கும், 3 டைமென்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஆனால் பகவான் வந்து 3 டைமென்ஷனில் இருக்க மாட்டார். பகவான் வந்து எத்தனாவது டைமென்ஷனில் இருக்கிறாருனா, எத்தனாவது அளவில் இருக்கிறாருனா 5வது அளவில் இருக்கிறார். ஸ்லோலி லிசன். அவர் வந்து 5வது டைமென்ஷனில் இருக்கிறார். அதாவது நீங்கள் பகவானை வந்து இந்த நான் சொன்னல வெளிப்புறமே பார்க்குறீங்கன்னா நம்ம ஒன்றும் மெட்டீரியலாக தான் இருக்கிறோம். ஆனால் அது நல்லது தான், பகவான் பார்க்க நல்லது தான். ஆனால் சொல்லி என்ன ஆகணும், அந்த பார்க்கக்கூடிய அந்த காட்சி, அந்த விஷன், அந்த தர்ஷன் வந்து அது தூய்மையான பக்தராக ஆகும்போது அது மாறிடும் நம்மளுக்கு. இப்போ ஜெகநாதபுரியில் சைத்தன்ய மகாபிரபு உள்ளே வராரு, ஜெய் ஜெகநாத் சொல்லிட்டு கத்திட்டு உள்ளே ஓடுறாரு. அவர் போனோடனே அங்கே ஜெகநாதை பார்த்து அவர் அப்படியே மனம் உருகி பார்த்தோன்னே அதை தூணில் கை வைக்கிறார். தூணில் கை வைக்கிறது வேறு. அவருக்கு அப்படி கீழே பார்த்தோன்னே பகவான் பார்த்தோன்னே கீழே விழுறாரு. அதே போல் சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த கோயில் என்னது, அந்த இன்னொரு கோயில் இருக்குமே, அங்கேருந்து ஜெகநாத்புரியில் ஒரு கோயில் இருக்குமே தூரமா, இது ஜெகநாத்புரி கொண்டு போடுவாங்க, ஜெகநாத் ரதை கொண்டு போவாங்களா? அது என்ன கோயில் அது? குண்டிஜா கோயில் இல்லை, இன்னொரு கோயில் இருக்கும். இன்னொரு கோயில் இருக்கும். அங்கே சைத்தன்ய கீழே விழுந்து அவரோட பாடி அப்படியே அவரோட உடம்பு அச்சு அப்படியே இருக்கும். தோத்தா கோபிநாடா இருக்கும். தோத்தா கோபி நினைக்கிறேன். அலர்நாத் கோயில். அலர்நாத் டெம்பிளில் நீ பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு பகவானை பார்த்து அந்த உடம்புல வந்து 8 வகையான சிம்டம் ஏற்படும். 8 வகையான சிம்டம் அது ஒன்று இருக்குது. தொண்டை அடைக்கிறது, முடி ஏஞ்சிருக்கிறது, உடம்பு சூடாகிறது, உடம்புல வந்து கலராக மாறும். அதெல்லாம் சிம்டம் 8 வகை சிம்டம் ஆகும். நீங்கள் தூய்மை பக்தர் ஆகிட்டீங்கன்னா பகவானை பார்க்கும் போது அந்த 8 சிம்டம் வரும். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு டான்ஸ் ஆடும்போது சங்கீதத்தில் அவர் கை இப்படி ஆடுறாள் குதிக்கிறாள், இவரோட கை, இந்த கை இப்படி வளைஞ்சி பின்னாடி காலும் இப்படி வளைஞ்சி இந்த கையும் காலும் இப்படி தொடும். அதுதான் வந்து என்னன்னா அந்த நிலை என்ன நிலைனா, அந்த பொசிஷன் என்ன பொசிஷன்னா நாட் மெட்டீரியல், பௌதிகமான இல்லை, அது முழுக்க ஆன்மீகம். ஓகேவா? அந்த நேரத்தில் ஆன்மீகமான பார்வை எப்படி கிடைக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, மகாபிரபு அது அந்த அலர்நாத்தை பார்த்துட்டோன்னே அவர் அப்படியே கீழே விழுறாரு. கீழே விழுந்தோன்னே அவர் உடம்புல இருக்கக்கூடிய சூடு, இப்போ கொதிக்க தண்ணி எடுத்து இங்கே ஊற்றுனீங்கன்னா சிமெண்ட் என்ன ஓட்டை ஆகுமா? இல்லை லைட்டாக குழியாகுமா? ஆகாதுல்ல. ஆனால் மகாபிரபு கீழே விழுந்தோன்னே அந்த சிமெண்ட் அப்படியே அவரோட பாடி அச்சு இருக்கும். யார் போயிருக்கீங்க அலர்நாத் கோயிலுக்கு? அதில் அவர் அப்போ பார்த்துருக்கலாம் வந்து அப்போ எத்தனை டிகிரி செல்சியஸ் சூடாக இருந்தால் அந்த சிமெண்ட் வந்து மெல்ட் ஆகிருக்கும், உருகிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? அப்போ அது ஏன் வருது நான் சொல்கிறேன், அது ஏன் வருதுன்னா சப்ஜெக்ட் பண்ணுறேன் ஏன் வருதுன்னா, அங்கே பகவான் ஆன்மீகம், பக்தர் ஆன்மீகமாக இருக்கணும்னு சொல்லி அந்த டீச்சிங் சொல்லி கொடுக்குறாரு சைத்தன்ய மகாபிரபு. அதே போல் தான் மகாபிரபு பார்க்கும்போது அவர் தூணில் கை வைப்பார். தூணில் கை வச்சோன்னா தூண் வந்து ஜெகநாத்புரி எல்லாம் போயிருப்பீங்க, அந்த தூணில் எல்லாம் கை வச்சு பார்த்துருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? மகாபிரபுவோட விரலை வச்சு உள்ளே போயிருக்கோம். ஏன் அதுக்கப்புறம் வந்து பக்தர்களை வச்சு ஏன் உள்ளே போகல? ஏன் நம்ம விரலாம் உள்ளே போகல? ஏன்னா நீங்கள் பகவானை வந்து நீங்கள் வந்து ஆன்மீகமாக நீங்கள் இருக்கும் போது, தூய்மை பக்தர் இருக்கும் போது உங்கள் உடம்போட சிம்டம் புலன்கள் எல்லாமே ஆன்மீகமாக மாறிடும். அதனால தான் மகாபிரபு உள்ளே வச்சோன்னா அந்த 3 விரல் உள்ளே போயிருக்கோம். நீங்கள் அதை தொட்டு தான் பார்க்க சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஜெகநாதர் போயிருக்கீங்களா? அந்த 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 விரலை தொட்டு அங்கேருந்து கண்ணத்தை வந்து அந்த தூணுக்கிட்ட ஒட்டி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்த்து நேராக ஜெகநாத் தெரிவார் அங்கேருந்து.
அப்போ என்னதுன்னா அந்த ஆன்மீகமான பகவான் நம்ம சாதாரண புலன்களுக்கு வந்து தெரிய மாட்டார். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 டைமென்ஷன் மட்டும் தான் தெரியுது, உயரம் அகலம் நீளம் மட்டும் தெரியுது. அவள் பகவான் வந்து வந்து நீங்கள் பகவான் தூய்மையாக பக்தர் ஆக 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 நீங்கள் பகவான் 4வது டைமென்ஷனில் இருக்கிறத பார்ப்பீங்க. 4 டைமென்ஷன் வந்து இருக்கிறத பார்ப்பீங்க. வேற ஒரு காட்சி அவர் கொடுப்பாரு, ஓகேவா? வேற ஒரு காட்சி கொடுப்பாரு. பிறகு ஒன்றும் நீங்கள் பக்தர் ஆகும்போது அந்த கிருஷ்ணர் பக்தி, தூய்மையாக பக்தி, அந்த ராதாராணி பக்தி, அந்த ராதாராணியை மனசுக்குள்ளே அவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி மகாபுரு பார்த்தோன்னு கிருஷ்ணர் பார்த்து குதிக்கிறாங்க, அந்த ராதாராணியோட பக்தியோட சிறுதலும் நம்மளுக்குள்ளே கிடைக்க தென் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் 5வது டைமென்ஷனில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதில் வேற ஒரு காட்சி காப்பார். தென் நம்ம பாடி இருக்குல்ல, சித்த தேகா, அதாவது ஆன்மீகமான பாடியாக மாறிடும். அடுத்து என்ன நடக்கும்னா, நீங்கள் இங்கே இருக்கும் போதே நீங்கள் ஆன்மீக லோகத்தில் உங்களுக்கு பாடி கிடைக்க சொல்லுவாங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அந்த பாடி என்னன்னு சொல்லி நீங்கள் இங்கே இருக்கும் போதே உணர்ந்துருவீங்க. வெரி வெரி டீப் தத்துவா, வெரி வெரி டீப் மாதாஜி. சாரி ரொம்ப குழப்பறதுன்னா, இது ரொம்ப ரொம்ப டீப்பான தவிர நான் முடிஞ்சது லைட்டாக நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகேவா? கிருஷ்ணர் நம்ம பார்க்குறது 3 டைமென்ஷனில் பார்க்குறோம். நம்ம பக்தராக ஆக ஆக 4வது டைமென்ஷன் காட்டுவார். ஒன்றும் பக்தராக ஆக நம்ம இன்னும் தூய்மை ஆக 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 5வது டைமென்ஷன் இருக்குது. அந்த 5வது டைமென்ஷன், அந்த 5வது காட்சி, அந்த டைமென்ஷன் என்ன சொல்லுவாங்க, 5வது டைமென்ஷன் என்ன சொல்லுவாங்க தமிழில்? நிலை. 5வது நிலையை பார்க்கும்போது 4வது பார்க்குறதே பெரிய விஷயம். 4வது பார்த்து 5வது பகவான் நிலையை பார்க்கும்போது தென் நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடி சித்த தேகா, அதாவது ஆன்மீகமான பாடியாக மாறிடும். தென் பகவானை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை. பகவான் உங்ககிட்ட வருவார். பகவான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த நிலைக்கு வரும்போது தான் பகவான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட எப்பவுமே இருப்பார், எப்பவுமே உங்க கூட இருக்குன்னு நினைப்பார். ஏன்னா நீங்கள் வந்து இந்த உலகத்தோட பிடியில் இல்லை, நீங்கள் பற்றுதல் இல்லை, நோ அட்டாச்மெண்ட் மாதாஜி. இந்த ஃபேமிலி, வைஃபு, ஹஸ்பண்டு, பிள்ளை, காடி, நிலம், பேங்க், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக டிரான்சென்டல். இந்த இந்த உடம்பு சாஞ்சி நம்மளை எரிச்சிட்டோன்னே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும், முடிச்சு நம்ம ஒரிஜினல் பாடிக்கு போயிடும். இதான் வந்து சுத்த பக்தரோட உண்மையான நிலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில கதைலாம் கேட்டிருப்பீங்க, ஜெகநாதர் நேரடியாக வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு கதை இருக்குது. ஜெகநாதர் பக்தராக இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். ஜெகநாதரோட தூய்மையான ஒரு பக்தர், அவர் கல்யாணம் பண்ணல, அவர் பிரம்மச்சாரி இருந்தார். ஜெகநாதர் பூரி பக்கத்துலேயே, கோயில் பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டி இருந்தார். அவருக்கு காலம் சேவை செஞ்சு வயசாகிடுச்சு. ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வந்தோன்னா அவரால் ஏஞ்சி நடக்க முடியல. அவரோட டாய்லெட் எல்லாமே அவர் அந்த இடத்துலேயே போக ஆரம்பிச்சார். அப்புறம் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, ஒரு பையன் வந்து அவருக்கு வந்து எல்லா சேவையும் செஞ்சு அவர் குளிப்பாட்டி எல்லாத்தையும் அசிங்கத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அவர் குளிப்பாட்டி பவுடர்லாம் போட்டு இது பண்ணுறாரு. அண்ணாடிக்கு வந்து சேவை செய்கிறாரு. அப்போ இவர் கண்டுபிடிச்சாரு, இது ஜெகநாதன் செய்கிறாரு. அப்புறம் கேட்குறாரு, பகவானே நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு. அப்போ அவருக்கு தெரியும் என்னை கண்டுபிடிச்சி சொல்லி, ஏன்னா 2 பேரும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க, ஆன்மீகமாக இருக்கிறாங்க. இந்த உடலில் வந்து இந்த சீக்கு வருது, அதெல்லாம் வந்து பௌதிகமானது, இதெல்லாம் பௌதிகமானது. நீங்கள் இந்த சீக்குக்காக வந்து நான் அது பண்ணுறேன் இது பண்ணலாம். இறப்பு எப்படி தான் வரப்போகுது, மரணம் நிச்சயம். அது 30லையோ 60லையோ 70லையோ, ஓகேவா? தூக்குன்னு முடிவு பண்ணிட்டா எப்படியும் தூக்கிடுவாங்க. என்ன சொல்றீங்க மாதாஜி? அது பாத்ரூமில் தூக்குவாங்க, குளிக்கும் போது போகலாம், காடியில் போகும்போது போகலாம், சமைச்சிருக்கும் போது போகலாம், தூங்கும் போது கூட போகலாம். என்ன சொல்றீங்க மாதே? எப்படி வேணும், நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு, ஓகேவா? அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இருக்கும் போது நம்ம முழு பக்தராக இருக்கணும். இந்த பாதி பக்தர், இந்த முக்கால்வாசி பக்தர்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் 100% சரண்டர். அப்போ அவர் என்ன பண்ணார், தன்னை முழுசாக பகவான் சேவையில் ஈடுபடுத்திட்டாரு. அது என்ன ஆகணுச்சு, அவர் பகவான் சேவை செய்கிறார் அவருக்கு. அப்புறம் கேட்குறாரு, பகவானே நீங்கள் நினச்சிங்கன்னா சொடக்கு போட்டால் எல்லாமே காணா போயிடும். நீங்கள் இப்போ எடுத்து தண்ணிலாம் ஊற்றி கழுவியில் சுத்தம் பண்ண தேவையில்லை. இப்படி சொடக்கு போட்டிங்கன்னா எனக்கு ஃபுல்லாக எனக்கு குளிப்பாட்டிடலாம். அப்படி இன்னும் ஈஸினா என்னை டக்குன்னு கூட்டு போயிடலாமே, உயிரை பட்டும் பிடியும் கூட்டு போயிடலாமே. ஏன் இதை செய்ய மாட்டேறீங்க? அதாவது உன்னுடைய அதாவது முந்தி பிரிவி கருமா கொஞ்சம் கருமாலாம் இருக்குது, கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்குது. அப்போ அதை தீக்கணும். அது தீக்கிறதுக்காக நீ கொஞ்ச நாள் இங்கே இருக்க வேண்டியது இருக்குது. அதுக்குண்டான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீ என் பக்தன் ஆகிட்டனால நானே வந்து அதை சேவை செய்கிறேன்.
சரி இப்போ அது அப்போ நடந்துச்சு 2024 நடக்குமா? நடக்கும். இந்த காலகட்டத்தில் நடக்கும். நம்ம அந்த லெவலை வளர்த்துக்கணும். ஓகேவா? கனகா காமினி பிரதிஷ்டா. கனகா மீன்ஸ் வந்து என்னதுன்னா பணம். காமினி மீன்ஸ் வந்து என்னது பெண்கள், விமன். கனகா காமினி அண்ட் பிரதிஷ்டா பேர் புகழ். இந்த மூணுத்துக்கும் நம்ம வந்து பின்னாடி போகக்கூடாது. கனகா காமினி பிரதிஷ்டா பணம், பெண்ணு, பெண்ணுன்னா ஆணு, அண்ணா பெண்ணு. தென் வந்து கனகா காமினி அண்ட் பிரதிஷ்டா பேர் புகழ். இதுக்கு மூணுக்கு நம்ம போகலன்னா தென் நம்ம வந்து நல்ல டக்குன்னு நல்ல தூய்மை பக்தர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. புரியுதா? தென் நம்ம வந்து ஸ்லோலி நம்ம பக்தராக ஆக 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 அந்த பகவான் 3வது இடத்துலேருந்து டைமென்ஷன் நம்மளுக்கு 4வது டைமென்ஷன் காட்டுவார். தென் பிறகு இன்னும் நம்ம தூய்மை பக்தர் ஆக 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 அந்த பால் பார்த்துருக்கீங்களா? பால் கொதிக்க வைக்க அது அப்படியே சுண்டி கடைச்சா பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைச்சா பார்த்தீங்கன்னா அந்த பால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வழக்குகள்லாம் வெளியாகி நம்ம மனசு அப்படியே ஸ்வீட் ஆன பிறகு, மாதுரியமாக ஆன பிறகு, டேஸ்ட் ஆன பிறகு தென் 5வது டைமென்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுவார். தென் அந்த ஜெகநாதர் உங்களுக்கு காட்சியை கொடுப்பாரு. ஆஹா, ஜெகநாதர் சமைக்கலையா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உறவு ஏற்பட்டுரும். ஓகே, புரியுதா? அதனால் தூய்மையாக பக்தராக ஆகணும். அதுக்கு நம்ம பகவான் பக்தி பாதையில் வரணும். எல்லாரும் சமநோக்கில் பார்க்கணும். அது எப்போ கிடைக்கும்? பக்தரோட சங்கத்தில் தான் கிடைக்கும். பக்தர சங்கம் எடுக்க பக்தர் ஆக 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 பகவான் 3வது டைமென்ஷனில் இருக்கிறாரு. உலகம் எல்லாமே 3 டைமென்ஷன் தான் இருக்குது. நம்ம பக்தர் ஆக ஆக பகவான் காட்சி தர்ஷன் வந்து 4வது டைமென்ஷன் காட்டுவார். 4வது டைமென்ஷன் 4வது என்ன சொல்லும்போது நிலை, 4வது நிலை காட்டுவார். பிறகு 5வது நிலை காட்டுவார். 5வது நிலையில் தான் கிருஷ்ணர் இருக்கிறார். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत गंधराज की जय, जगन्नाथ सुभद्रा महारानी की, राधा गोपाल जू की, श्रील प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे, हरि हरि बोल।